ஒரு பெண்ணை கண்டால் தாயாகவும் தமக்கையாகவும் நினைக்க வேண்டும். அதை விடுத்து இப்படியாடா செய்வாங்க? இது என்னோட விஷயம். தலையிடாத, புறப்பட்டு விடு. அடக்கடாவை அறிவற்றவனி, ஒரு பெண்ணிடம் தகாதவன் வந்து கொண்டிருக்கிறாய், அது தவறு. அதனால் அந்த பெண்ணின் கருவிழுந்து மன்னிப்பு கேள்றா. முடியவே முடியாது. ஏன் முடியாது? முடியாதுடா. முடியாது என்ன? மானா சபருக்கு நன்றிங்க. ஆமாம், நீங்கள் யார்? எந்த நாடு? ஏன் இங்கு வந்தீர்கள்? எதற்காக இந்த பாவியிடம் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள்? என்னுடைய நாடு வடமதுரபதி நாடு. என்னுடைய தந்தையுடைய பேரோ ராமலிங்க செட்டியார். என்னுடைய பேரோ நல்லத்தாங்க. என்னுடைய தந்தை இறந்த சோகத்தில் இந்த மலசோலையை சற்று நேரம் வந்து ஆறுதலாக இருக்க நேரத்திலே இந்த பாவி என்னை கண்ணை சூறையாட நினைத்தாங்க. அந்த நேரத்தில் தான் நீ வந்து காப்பாற்றினேன். ரொம்ப நன்றி. இதோ பாருங்கள், நான் அவர்கள் என்றால் அந்த படுபாவி உன்னுடைய கற்பையும் படுத்திருப்பான், உன்னுடைய உயிரையும் போக்கியிருப்பான். பெண்ணாக இருந்து இப்படி தலைமையில் வரலாமா? வரக்கூடாது. இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருங்க. நீங்க யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? என்னுடைய நாடு தென்காசி நாடு. தென்காசி நாட்டிலே மானாமதுரையை சீரும் சிறப்போடு ஆண்டு வருகிறேன். என்னுடைய பெயர் காசிராஜன். ஆமாங்க. இத பாருங்க, ஏதோ என்னுடைய உயிரை காப்பாற்றி உங்களுக்கு ஏதாவது என்னோட அண்ணனை அழைத்து சென்று பரிசு வாங்கி தருகிறேங்க. அப்படியா? புறப்படுங்க. எவ்வளவு கோபத்தோடு ஆழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நாம நட நடக்க முடியல. எப்பொழுதுமே நிறை குடமாக இருக்க வேண்டும். அரை குடமாக இருந்தால் தளம்பி கொண்டே இருக்கும். நிறை குடம் தளம்பி பாத்துக்கிறியா? நிறை குடம் தளம்பாது, அரை குடமா இருக்காது. வாழ்க்கையில இங்கு நடந்ததை என் தங்கை இடத்திலே மாற்றி உரைக்கின்றேன். என்னை விருத்த இந்த நல்ல தங்காளுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுகின்றேன். யாரால் தெரியுமா? உன்னுடைய அண்ணனுடைய தங்கை இருக்கின்றாளே, கணவருடைய தங்கை. உனக்கு நாட்டம் நல்ல தங்காலால் எனக்கு பெருத்த அவமானம் நேர்ந்து விட்டதை. தந்தை இறந்து விட்ட சோகத்திலே நந்தவனத்திலே அழுது கொண்டிருந்தால் ஆறுதல் சொல்வதற்காக நானும் சென்று ஆறுதல் தாமா சொன்னோம். நீ யார் எனக்கு ஆறுதல் சொல்ல என்று என்னை ஏளனமாய் பேசி அடித்து விட்டாள் அம்மா. அஞ்சு வரல அப்படி தேர்த்து பாரு. நீ என்ன செய்ய தெரியுமா? அந்த நல்ல தங்கால் இனி முகத்தில் சிரிப்பையே பார்க்க கூடாது. அநேக இன்னங்களை கொடுத்து அவளை துன்பப்படுத்த வேண்டும். அண்ணா, இது உன் அண்ணனுடைய ஆசை. என்ன போது நிறுத்தல? அவள் யார்? என்னுடைய நாத்தனா. அவளை வந்து நான் அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அதை நாட்டோட தொந்தரவு சொல்றீங்களே. முடியாது முடியாது முடியாது. பார்த்தீர்களா? புகுந்த வீட்டினுடைய பெருமை வந்தவுடனே பிறந்த வீட்டை மறந்து விட்டாயே. நீ சின்னம் திருவயதில் இருக்கும் பொழுது நம் தாய் தந்தையர்கள் நம்மை விட்டு பிறந்து விட்டார்கள். இன்று வரையிலும் உனக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் உனக்காகவே வாழ்ந்த இந்த அண்ணனுடைய வார்த்தையை மறுத்து பேசுகின்றாயே. இது முறையா? செய்ய முடியுமா? முடியாதா? முடியாதா? எப்பொழுது இந்த அண்ணன் வார்த்தையை மீறி பேசிவிட்டாயோ இனி முதற் கொண்டு இந்த அண்ணன்
உரைத்தீரே, நான் மறுத்து விட்டேன் அண்ணா, மறுத்து விட்டேன் அண்ணா. அண்ணா, இந்த தங்கை கண் முன்னே நீ தற்கொலை செய்து விட்டாய் அண்ணா. இந்த பாவி என்ன செய்வது அண்ணா? அண்ணா, இறைவா, ஆண்டவா, நான் என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லையே. இறைவா, ஆண்டவா, அப்படி என்றால் நீ சொல்லும் செயலை நான் செய்ய வேண்டுமா? அப்படி செய்து முடிக்கிறேன் அண்ணா. இத பாருங்கள் அண்ணா, நீங்கள் கூறிய பிரகாரம் அந்த நல்லத்தங்க இருக்கின்றாலே, அந்த சக்காலத்தி, அந்த சக்காலத்துக்கு நான் தாண்டி கொல்லி. ஏய், வரண்டி, வர என்னடா இது? என்னுடைய தங்கை இன்னும் காணவில்லையே. என்னம்மா பதட்டமாக ஓடி வருகிறாய்? நீ கூறியது போல் மலர் சொல்லி சென்றீரண்ணா. அந்த மலர் சொல்லியுடைய ஆயுதங்களுக்கு செல்லும் நேரத்திலே தந்தையுடைய அண்ணன் இருக்கின்றான். அந்த பாவி என்ன நடந்தது? அந்த பாவியை கற்பை சூரியனை நினைத்தான் அண்ணா. அப்படியா? எங்கே இருக்கின்றான்? ஏன் தடுத்து நிறுத்துகிறாய்? ஆனால் தக்க நேரத்தில் வந்து ஒரு உத்தமன் என்னை காப்பாற்றி விட்டார் அண்ணா. உத்தமன் உன்னை காப்பாற்றினார்? உண்மைதான் அண்ணா. அப்ப எங்கே இருக்கின்றார்? அழைத்து கொண்டு வந்திருக்கேன். அழைத்து வா. வணக்கங்க, வணக்கங்க, வணக்கங்க. என் தங்கை கூறுவது அத்தனை உண்மையா? உண்மைதான். நீயே இல்லாவிட்டால் என்னுடைய தங்கை கற்பை அழிந்திருக்கும், பரிவாயிருக்கும். அப்படியா? ஆமா. சரி. ஆஹா, என் தங்கையின் கற்பையை காப்பாற்றினாய். இந்த மானத்தை காத்துவதற்காக உனக்கு நான் கைமாறு செய்ய வேண்டும். நீ எதை வேணாலும் கேள், உனக்கு பரிசாக பொன் பொருள் எவ்வளவு வாரி வாரி வருகிறேன். எதை கேட்டால் தருகிறேன் என்று நீங்க எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க. என் தங்கையின் மானத்தை காப்பாற்றியதற்காக உனக்கு எதை கேட்டாலும் தருகிறேன். இது சத்தியம். நான் ஒருவன் என்றால் உன்னுடைய தங்கையினுடைய கற்பு பரிவாயிருக்கும், உயிரும் போயிருக்கும். அப்படிப்பட்ட கற்பு காப்பாற்றினவா, அதனால் உன்னுடைய தங்கைகள் எனக்கு திருமணம் செய்து வைத்தால் என்ன? யார் இந்த நாட்டை சார்ந்தவர்? என் தங்கையின் கற்பை காப்பாற்றியதற்காக என் தங்கையும் உனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். நான் எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? தென்காசி நாடு. என்னுடைய பெயர் காசிராஜன். ஓ, தென்காசி நாடு, காசிராஜன். ஆமா. கொஞ்சம் பொருள். நானே பார்த்திருந்தால் இப்படி ஒரு மாப்பிள்ளையை நான் பார்த்திருக்க முடியாது. இருப்பினும் தென்காசி நாடு என்றால் நமது நாட்டை விட எயில் மிகுந்த நாடம்மா. இப்படி ஒரு மணாலும் உனக்கு கிடைக்கவே முடியாது. ஏம்மா, உன்னுடைய சம்மதம் என்னம்மா? அண்ணா, உன்னுடைய விருப்பம் எதுவோ அதுவே பண்ண. சபாஷ், சபாஷ், சபாஷ். என்னோடு கூட பிறந்தவளாச்சு. வாருங்கள், என் தந்தையின் சம்மதத்தை கேட்டேன், திருமணத்துக்கு ஏற்றுக்கொண்டார். அப்படியா? அப்படி என்றால் இந்த திருமணம் இப்பொழுதே நடப்பேறியாக வேண்டும். என் மனைவி அலங்காரியுடைய வார்த்தை நான் கேட்கின்றேன். கொஞ்சம் பொருங்கள். அலங்காரி, அலங்காரி, உன்னுடைய அண்ணன் செய்த தவறை பார்த்தாயா? இனி முதல் அவனை விட்டு வைக்கவே மாட்டேன். இதோ பார், என் தங்கையின் கற்பையை சூறையாடி இருக்கின்றார். அந்த நேரத்தில் இந்த உத்தமனை வந்து காப்பாற்றவில்லை என்றால் என் தங்கையின் கற்பையை பறிபோயிருக்கும். இருப்பினும் பார்த்தாயா, இவருக்கு என்னுடைய தங்கையை மனமளித்து கொடுப்பதற்கு நான் மனமாற விரும்புகிறேன். உன்னுடைய விருப்பம் என்றால் திருமணம் ஏற்பாடு செய்றீங்களா? என்னங்க, என்ன வயதாகி விட்டு இப்படி திருமணம் ஏற்பாடு செய்றீங்க? ஏன் இன்னொரு 5 வருஷம் இருக்கட்டுமே? 45 வயசு அப்புறம் கொடுக்குது. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கவே கிடைக்காது. நல்ல ஒரு மாப்பிள்ளை, காசிமா நகரம், எயில் மிகுந்த நாடு, பெரிய நாடு. நம்ம நாட்டை விட சொல்வதை கேள். அலங்காரி, இதை தடைய எதுவும் குறைவே கூடாது. உன்னுடைய விருப்பம் என சீக்கிரம் சொல்லு. அது எப்படியே செய்துப்பாங்க. இடத்துல கிடக்குது. முதற்கு கூட இப்படி சொல்லுகின்றாரே. ஐயா, திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யடா.
காவலர்களே, இதோ பார்த்தாயா, என் தாய் தந்தை இல்லை. ஆகவே இந்த உலகம் எவருக்குமே கொடுக்க முடியாத சீர்வரிசையை, இந்த உலகத்தில் எவருக்குமே கொடுக்க முடியாத சீர்வரிசையை என்னுடைய அன்பு தங்கைக்கு கொடுக்க போகிறேன். அது எப்பேற்பட்ட சீர்வரிசை தெரியுமா? எப்படியாப்பட்டதுங்க? ஒரு யானையை நிறுத்தினால் எவ்வளவு பொன் ஆகும்? அந்த யானையே மறையும்படி பொன் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நகையிலும் 8 8 கொடுக்க வேண்டும். ஆரத்தில் 8, நெக்லஸ் 8, ஒவ்வொரு கம்பல், மூக்குத்தி, இது போன்று ஒவ்வொரு நகையிலும் 8 8 கொடுக்க வேண்டும். அண்டாவில் 8, குண்டாவில் 8, அனைத்திலும் 8 8 8 கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னடா அநியாயம், எல்லாத்திலும் 8 8 வாத்தா விட்டு அப்படியே புடி வந்து கொடுக்குறேன். அலங்காரி, தடை ஏதும் பேசவே கூடாது, தடுத்து பேசாதே. எல்லாத்திலும் 8 8. ஆமாண்டி, எந்த உலகத்துல எடுக்கிறது? என்னுடைய தங்கைக்கு நான் கொடுப்பேன். அவனுக்கு கொடுக்குறாரு. உன் தங்கச்சி நீ கொடுத்தா அது கேட்க கூடாதா? கேட்கவே கூடாது. ஏன் கேட்க கூடாது? சொல்வதை கேள். மாட்டிக்கின்னு வந்தியா இவ்வளவு பெருசு? அது மட்டுமல்ல, கம்பு, வைடரியம், கோமதகம், புஷ்பராகம், பச்சை, நீலம், முத்து, பவளம், மாணிக்கம், 9 நவரத்தின கற்களை வாரி 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 வழங்க வேண்டும். என் தந்தைக்கு கொடுக்க கூடாத சீர்வரிசை ஒன்றுமே இருக்குதே. பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி பல்லாக்கலேட்டு விட்டு வந்துடுறாங்க ஐயா. இங்க பாருங்க, என் தந்தைக்கு, அதாவது தாய் தந்தைகள் இருந்தால் ஒரு மகளுக்கு ஆறுதல் கூறுவார்கள். கணவன் வீட்டுக்கு போகின்றாய் அம்மா, மாமியார், மாமனார், மைத்துனர், மூத்தார், இன்னும் நாத்தினார் அனைவருக்கும் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று அறிவுரைகளை எடுத்துரைப்பார். என்னுடைய தங்கை தாய் தந்தை இல்லாத ஒரு பெண். ஆகவே நான் பல அறிவுரைகளை எடுத்து கூறி அனுப்புகின்றேன். கொஞ்சம் அப்படியே ஆகட்டுங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அலங்காரி, நீ போய் ஓய்வு எடுப்போம். இதுவரையிலும் அண்ணன் தம்பியாக எந்த வகையை அந்த வெற்றி ஒரு நாள் கூட விட்டு பிரிந்தது கிடையாதுண்ணா. இப்படி தங்க நிரந்தரமா பிரிய போகின்றேனா? அதை நினைத்து அழுகிறேன் அண்ணா. அதற்காகத்தான் அம்மா இந்த உலகத்தில் எவருமே கொடுக்க கூடாத சீர்வரிசையை நான் கொடுத்திருக்கின்றேன். அனைத்து சீர்வரிசையும் கொடுத்து விட்டேன். 8 அடுக்கு மாளிகையில் 7 தலைமுறைக்கு வைத்து வாழலாம். ஏம்மா, அகபார், ஒட்டகத்தின் மீதும் யானை மீதும் குதிரை மீதும் சாரை சாரையாகவே போய்கொண்டே இருக்கின்றது. காசிமா நகரத்துக்கு வேறு என்னம்மா உனக்கு மனக்குறை இருக்கின்றது? அண்ணா, என்னம்மா? அனைத்தையே வாரி வாரி கொடுத்தீர்கள் அண்ணா. உண்மைத்தனமா? கேட்காமலே அனைத்து 8 8 கொடுத்தீங்களே. இந்த தங்கைக்கு பணம் பெருதி கிடையாதுண்ணா, பொன் பொருள் பெருதி கிடையாதுண்ணா. என்னம்மா? ஒரு அண்ணனுடைய மனதில் எனக்கு சொத்து. உன்னை விட்டு பெரிய போய் நான் நினைச்சேன். நான் இந்த பாய் வழுவுறேன். என்னுடைய உயிரம்மா, என்னுடைய உயிர். அண்ணா, ஒரு கொடியே இருமலர்கள் மலர்ந்ததண்ணா, மலர்ந்ததண்ணா. அண்ணன் தம்பி உறவு முறை இருந்ததண்ணா, இருந்ததண்ணா. ஒரு கொடி இருமலர்கள் மலர்ந்ததம்மா, மலர்ந்ததம்மா. அண்ணன் தம்பி
ஒரு கொடியில் இருமலர்கள் மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா அண்ணன் தம்பி உறவு முறை இருந்ததண்ணா இருந்ததண்ணா பாதத்துல விழுந்து உன்னை வணங்கிட்டு அண்ணா, இந்த தாய் வீட்டு மறந்து புகத்தை விட்டு நான் போக போறேன்னா அந்த புகத்தை விட்டு பெருமையை தேடி உனக்கு கண்டிப்பா அந்த தங்கச்சி தருவேண்ணா. அண்ணா எனக்கு அனைத்தையும் கொடுத்துட்டீங்களா, எந்த குறைய கிடையாது. முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே இல்லவே இல்லையே. அண்ணா, இந்த தங்கை ஒன்று கடைசியா ஒன்று கேட்க போறேன்னா அது தடையில்லாமல் இந்த தங்கைக்கு கொடுப்பீங்களா? என் உயிரை கேட்டாலும் கொடுப்பதற்கு தடை என்பதே இல்லவே இல்லை. கேளம்மா தருகிறேன். என் உயிர் வேண்டுமா? இல்லை என்ன வேறு என்னம்மா வேண்டும்? அண்ணா, திருமணம் நடந்த கையோடு சென்று 10 மாதங்கள் ஆன பிறகு எனக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்து அந்த குழந்தை பிறந்த சீர சிறப்போடு வளர்த்தி அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் அல்லவண்ணா. அதற்காக அண்ணா பால் குடித்த பாலாடையும் என்ன தெரியுமண்ணா? என்னம்மா? அண்ணா, என் குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக நான் சின்ன சின்ன குழந்தை இருக்கும் போது அந்த பாலடியுடைய தாய் ஊட்டி என்னை வளர்த்தார்களே, அந்த பாலடியர்களுக்கு சீதமா என் தங்கை கேட்டு பால் குடித்து பாலாடு தங்க பாலாடு பால் குடித்த தங்கக்கு அத்தனையும் சேகரித்து வையுங்கள். ஏற்பாடு சேகரித்து வைக்கிறேன். ஆகட்டும். அவர்களே, என் தங்கை தாய் இல்லாத பெண், தந்தை இல்லாத ஒரு பெண். இன்று முதல் என்னுடைய தங்கைக்கு நல்ல ஒரு கணவனாகவும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்னுடைய தங்கையை நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். என் உயிரையே உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். உங்களுடைய தங்கைக்கு எந்தவித குறையும் ஏற்படாமல் காப்பாற்றுவது என்னுடைய கடமை. நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படியாகட்டும். சென்று வருகிறோம். சீர்வரத்தை சென்று கொண்டே இருக்கின்றது. பத்திரமாக சென்று அம்மா, நான் அடிக்கடி ஒன்று வந்து பார்க்கின்றேன்.